அறியாம சொல்லுவாரா இல்லை தெரியாம சொல்லுவாரா? சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம என்னன்னா கேட்டுட்டே இருக்கோம். It is a nice opportunity. Jesus gave a nice opportunity to his disciple. நீங்க செய்யுங்கப்பா. இத்தனை நாளா என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல, இத்தனை நாளா நான் செய்யறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கல்ல, ஈவன் ஐ ட்ரெயின்ட் யூ அப். ரெண்டு பேரா அனுப்புனேன்ல, அனுப்புனாரா? அனுப்பிட்டு வந்து நீங்கள் என்ன ஆட்டம் போட்டீங்க? ஆண்டவரே, எங்களால் அது நடந்துச்சாக்கும், எங்களால் இது நடந்தாச்சாச்சும், இப்போ சாசனம் ஓடுச்சாக்கும் அப்படிலாம் வந்து பெருசாக பீத்திக்கிட்டீங்கல்ல. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களே போய் சொல்லுங்க. சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாரு? உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு போய் பாருங்கள் என்றார். அவங்க நல்லா கவனிங்க. அவர் யாரை பார்க்க சொன்னாரு? உன்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்க்க சொன்னாரு. இந்த கூட்டத்தில் இருக்கவன்ட்ட எத்தனை இருக்கு நான் பார்க்க சொன்னாரு. ஹலோ, என்ன சொன்னாருமா? How much bread do you have? 12 சீசர்களே, என் பின்னாடியே வந்தவங்களே, அற்புதம் செய்யும் போது பக்கத்திலே இருந்தவங்களே, நான் சொன்ன போதனையெல்லாம் கேட்டவங்களே, நீங்களா தனியாக போய் கூட மினிஸ்ட்ரி பண்ணி ஏற்கனவே ஒரு ட்ரைனிங் பெற்றுக்கொண்டவங்களே, இப்ப நான் உங்களுக்கு வாய்ப்பு தர்றேன், நீங்க அவர்களை போஷியுங்கள். முடிக்கிறான். முடிச்சுட்டு அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, அது எப்படி? நாங்கள் போய் 200 பணத்திற்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்க கொடுக்கும். இந்த கதையா கேட்டாரு. அப்புறம் சொல்ற, சரிப்பா உன்கிட்ட என்ன இருக்கு சொல்லு, உன்கிட்ட என்ன இருக்கு? உன்கிட்ட என்ன இருக்கு? அது அடுத்தவன் கையில இருந்தது. உன்கிட்ட என்ன இருக்குடானா, இவன் ஊர் பூரா தேடுறான் பாரு. தன்னிடத்துல இருக்கிறத அவன் பார்க்கல, அதை மறந்துட்டு நீ அங்க போய் வாங்கி சாப்பிடு, இங்க போய் வாங்கி சாப்பிடு. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறாரா கொடுக்கலையா? மனசார மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்லு. நீ தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறது உண்மையா? நீ அபிஷேகம் பெற்றிருக்கிறது உண்மையா? தேவன் தன்னுடைய வல்லமையினாலும் வரங்களினாலும் ஆவினாலும் அபிஷேகத்தினாலையும் உன்னை நிரப்பி இருக்கிறது உண்மையா? அப்படி உண்மையா இருக்கும் பட்சத்துல கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, you go and feed them. You go and do the miracles to them. நீ போய் என்னுடைய சார்பாக என்னுடைய மகிமையை காட்டுகிறவனாக நில். நீ போய் என்னுடைய சார்பாக நான் தான் உனக்கு ஜீவனை கொடுத்தேனே, உனக்குள்ள ஒரு ஜோயே இருக்கிறதே, அந்த ஜோயே மற்றவர்களுக்கு கொடு. You have the zoe. உனக்குள்ள என்ன இருக்கிறது? உயிருள்ள அந்த ஜீவன் இருக்கிறது. எத்தனை நம்புறீங்க எனக்குள்ள உயிருள்ள அந்த ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி? ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும்? உனக்குள்ள இருக்க அந்த ஜீவ நதிய அவங்கள்ட்ட கொடுங்க, இவங்களை கொடுங்க அப்படின்னு கேட்காதபடி உனக்குள்ள இருக்க ஜீவ நதி இன்னைக்கு திறந்து விடு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் பாரு, உனக்குள்ள இருக்க என்னன்னு கேள்றான்னா கூட இருக்கு, நான் பாடுறான்னா இவங்க வேலை மனக்கட்டு எத்தனை 1000 பேர் இருந்திருப்பான். கொஞ்சம் கவனிங்க, முடிச்சிடறேன். எத்தனை 1000 பேர் இருக்காங்க? ஆம்பளை மாத்திரம் அப்ப எல்லாத்தையும் சேர்த்தா ஏறக்குறைய 1,00,000 வந்திருக்கும். இவங்கள உங்கள்கிட்ட என்ன இருக்குடான்னு பாடுறான்னா இவன் அடுத்தவன்ட்ட என்ன இருக்குன்னு பாக்குறான். சொல்லுங்க சொல்லுங்க, உன்கிட்ட இருக்கா? எத்தனை பேர் என்கிட்ட இருக்குன்னு சொல்றீங்க? தேவன் கொடுத்த வல்லமை என்கிட்ட இருக்கு, தேவன் கொடுத்த அபிஷேகம் எனக்குள்ள இருக்கு,
தேவன் கொடுத்த வரங்கள் என்னிடத்தில் இருக்கிறது. The Zoe is in me. Amen. Hallelujah. அந்த வரங்களை நம்ம என்ன செய்யணும்? Don't expect to come and யாரோ ஒருவர் வந்து செய்யணும், அவரிடம் இவரிடம் இல்ல. யார் எம்டி வெசல் கிடையாது. நீ ஒரு காலி பாத்திரம் கிடையாது. ஆமாவா இல்லையா? நீ நிரம்பிய பாத்திரம் தானே. சத்திய ஆவியானுடைய வல்லமையினால நிரம்பிய பாத்திரம் தானே. ஜீவன் பெற்ற பாத்திரம் தானே. உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது உண்மைதானே. அப்ப தயவு செய்து எல்லாரும் எழுந்து நில்லுங்க. போனதெல்லாம் போகட்டும். வரப்போகிற நாட்கள் தேவன் வாக்குத்தத்தத்தின்படி உன்னை கொண்டு தேவன் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை கொண்டு என் தேவன் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஷீகாலாபா தீராபா லபா ஷீகாலாபா. கர்த்தர் என்னை நம்பி ஒரு தாளந்தை கொடுக்கல, என்னை நம்பி 5 தாளந்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அந்த ஒரு தாளந்தை புதைச்சு வைக்க மாட்டேன். I will spend. சொல்லுங்க. ரீகாலா சாலாபா. செலவழிப்பேன். நீரா காலாபா. ஓ ரியா லமா மாமா ஷிகாலாபா. ஓ ஹல்லேலூயா. எனக்குள்ளே ஜீவ ஊற்று. ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிவதற்கு காரணம் அது நிரம்பி வழிந்து பரவி பாய்ந்து எல்லாருடைய தாகத்தையும் தீர்க்க வேண்டும். ஓ எனக்குள்ள இருக்க அந்த ஜோயே, அந்த ஜீவன், கிறிஸ்துடைய ஜீவன், நான் பெற்றுக்கொண்டதான கிறிஸ்துடைய ஜீவன் என்னிலிருந்து புறப்பட்டு போக வேண்டும். நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். யாரோ ஒரு இல்லை, ஏஜென்ட் இல்லை. We are not the agent to somebody. I am the one. சொல்லுங்க. நான் தான். I am the one. நீங்களே, நானே அவர்களுக்கு போஜனம் கொடுக்கும்படியாய் அழைக்கப்பட்டவன். சொல்லுங்க. நானே அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாய், நானே அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய், நானே அவர்களுக்கு அபிஷேகம் கொடுக்கும்படியாய், நானே அவர்களுக்குள்ள இருக்கிறதான ஆற்றலை கிளப்பி கிண்டி கிளறி விடும்படியாய் அழைக்கப்பட்டவன் நான். I am the one. நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்க என்று சொல்ல. இன்னைக்கு சொல்லுங்க. ஆண்டவரே, நானே கொடுக்கிறேன். ஆண்டவரே, எனக்குள் நீர் கொடுத்திருக்கிறதை, இலவசமா எனக்கு நீ கொடுத்திருக்கிறதை, நம்பி எனக்கு கொடுத்திருக்கிறதை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியா இந்த காலை வேளையில, இந்த மாதத்தின் கடைசி நாளில உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லு. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது. எஸ், நீ எவ்வளவு நாள் கொடு, அது உருகிட்டே இருக்கும். கொடுக்க கொடுக்க பெருகிக் கொண்டே இருக்கும். அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. சொல்லு. நான் தான். I am the one. I am the one. Makala dola bakara. I am not an ordinary believer. I am not a church attender. Shikala baba. ஏராளமான மீன்கள். ஆமென் ஆமென். ரிகல் ஹந்தோரோ. ஏராளமான மீன்கள். நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று.
முழங்கிடுவேன் தினம் சுவிசேஷம். ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கே முழங்கிடுவே தினம் சுவிசேஷம். I am the one. அவர்களுக்கு போஜனம் கொடுக்க அழைக்கப்பட்டவன் நான். காயங்கள் ஆற்றிடுவே, கட்டுகள் அவிழ்த்திடுவே, விடுதலை பறைசாற்றுவே. அல்லேலூயா, விடுதலை. எனக்குள்ளே ஜோயே ஓடுது, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஒரு ஜீவன் நதி, ஈவ ஊற்று. எனக்கு அருமையான ஒரு கிராமத்துல, ஒரு சின்ன கிராமத்துல, யாருமே பார்க்காத ஒரு இடத்துல ஆண்டவர் குடும்பம் இருக்கு. ஆனா அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் நதியை அவர்கள் பரவி விடுகிறபடினாலே அநேகருக்குள்ள அந்த ஜீவன் நதி போகிறது, சுகம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. நீயும் உனக்குள்ளேயும் கர்த்தர் இந்த ஜீவன் நதியை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த காலை வேளையில கர்த்தர் எனக்கும் உனக்கும் சொல்லுகிற வார்த்தை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். உங்களை பார்த்து கொண்டிருக்கிற நேரம் இல்லை, உங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் இல்லை. உங்களுக்குள்ள ஒரு ஜோயே ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எதற்காக? மற்றவர்கள் ஜீவன் பெறுவதற்காக. இந்த நிச்சயத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையை தொடங்குவோம், நடத்துவோம், அநேகரை பரலோகத்திற்கு கொண்டு செல்ல கர்த்தருடைய ஆவியான உதவி செய்வாரா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதா. ஆமென். ஹல்லேலூயா. சோ உங்கள் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. உங்களுக்குள்ள இருக்க ஜோயை அறிந்து கொள்ளுங்க. உலகத்திற்கு நீங்கள் பெற்றுக்கொண்ட ஜீவன் நதியை கொடுத்து தொலைங்க. God bless.